அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வழங்குறீங்க, லேப்டாப் வழங்குறீங்க. அதில் இப்போ விஜய் சேதுபதிக்கும் மணிகண்டன் மாதிரி திரைப்பட நடிகர்களுக்கு என்ன வேலைங்கிறத நான் கேட்குறேன். ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசாக கொடுக்குறாங்க, இது வந்து எங்களோட வரி பணம், என்னமோ அவங்க கை காசு கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க, இது இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கும் மாணவருக்கும் மிக தெளிவாக தெரிகிறது. இவங்க 4.5 வயசுல ஆடாத ஆட்டம்லாம் ஆடிட்டாங்க. மக்கள் விரோத ஆட்சி தான் நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து பொங்கல் பரிசு தொகை இல்லை லேப்டாப்பு எது கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து அது வாக்காக மாறாது. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இப்போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர்கள் வந்து இப்போ தேர்தல் இருக்கும்போது இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு இதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதையும் முழுமனதாக வந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அவங்களை சார்ந்தவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை வந்து இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ஜனநாயகம் நாங்கள் தான் இது பண்ணுறோம், பெரிய இது நாங்கள் பண்ணுறோம், யாருக்குமே இது பண்ணுறோம், பல சுதந்திரம் நாங்கள் தான் கொடுத்துருக்கோங்கிறவங்க இவங்களுக்கு எதிர்கருத்து யார் கூறினாலும் அவர்கள் மீது வந்து இவங்க வந்து வழக்கு பதிகிறாங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிறது தான் உண்மை. இந்த அரசு வந்து தொடர்ந்து வந்ததிலிருந்து மக்கள் மேலோ அரசு ஊழியர்கள் மேலே யாரு மேலேயுமே அக்கறையே இல்லாமல் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக வைத்து இவர்கள் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்கிற ஊழலை மறைக்கிறதுக்கும் எதுவுமே செய்யலை. அவங்க 4.5 ஆண்டுகளை வந்து ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்ம சொல்கிறோம், அவங்கெல்லாம் அந்த ஆளுங்க அரசுக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட களமாகவே மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இதெல்லாம் மூடி மறைக்கிற மாதிரி இப்போ இருக்க திமுக ஆட்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே மறைக்கிற மாதிரி மக்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஜனநாயகம் படத்தை வந்து உள்ளெழுத்து போடுறாங்க. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸும் அதில் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாகவே பேசிகிட்டு இருக்காரு. மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இதை வந்து ஏன் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் அப்படியே மாத கணக்கில் தள்ளி போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நம்ம என்ன தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் வரும்போது இன்னொரு விஷயம் ஒரு கேள்விப்பட்டோம் சார். சத்துணவு உணவகத்தில் வேலை பார்க்குற அவங்கள வந்து போராட்டத்துக்கு ரெடியாக ஆகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? அதாவது இப்போது நீங்கள் கூறியது போல் இப்போ நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2021 தேர்தலின் போது இவர்கள் எல்லாருக்குமே வந்து இவர்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்று நாங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவோம், சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறதெல்லாம் இவங்க கொடுத்த வாக்குறுதி தான், பணி நியமனம் நிரந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கொடுத்த வாக்குறுதி தான். இப்போ 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. ஆனால் இன்னும் அவங்க சொன்ன எதையுமே நிறைவேற்றலை. அதுக்காக தான் வந்து அரசு துறையில் இருக்க பல்வேறு அமைப்பினர் வந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், இந்த மாதிரி வந்து மருத்துவர்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லாமே வந்து தொடர்ந்து அவங்கள இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த இதை தான் வந்து நீங்கள் கொடுத்தது தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொன்னீங்க இல்லை அதை எங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறது தான் போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வானகரத்தில் தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர் வந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து மன உளைச்சலில் வந்து நேற்று வந்து மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. அவர் வந்து விஷத்தை அறிந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த அரசு வந்து தொடர்ந்து வந்ததுலேருந்து மக்கள் மேலோ அரசு ஊழியர்கள் மேலே யாரு மேலேயுமே அக்கறையே இல்லாமல் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக வைத்து இவர்கள் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் வந்துட்டு பொதுமக்கள் கிட்ட தெரிஞ்சிடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் அலர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஜனநாயகம் இஷ்யூஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான். ஒரு பக்கம் சென்சாரிங் ப்ராப்ளமாக இருந்தது, ரிலீசிங் ப்ராப்ளமாக இருந்தது, இன்னொன்று சிபிஐ, இப்படி விஜய் பக்கமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே இருக்கே சார். அதுதாங்க, அதாவது இவங்க செய்கிறதெல்லாம் வந்து இவங்க செய்கிற ஊழலை மறைக்கிறதுக்கும் எதுவுமே செய்யலை. அவங்க 4.5 ஆண்டுகளை வந்து ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்ம சொல்கிறோம், அவங்கெல்லாம் அந்த ஆளுகின்ற அரசுக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுநிலை இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அவங்க கையில் போட்டுக்கிட்டு இவங்க பாலாறும் தேனாறு ஓடுதுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்தாலும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதை ஒரு கல்வி அறிஞர்களை
பெரிய பெரிய ஆட்களை வச்சு நடத்தியிருக்கலாம். சினிமாக்காரங்களை கொண்டு போய் அங்கே வச்சு அதை ஒரு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு பட வெளியீட்டு விழா மாதிரி தான் வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு அரசாங்கம் நடத்துறதுல வந்து ஒரு கல்வியாளர்களை கூப்பிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக சினிமா துறையை சேர்ந்தவங்களை வந்து கூப்பிட்டு பண்ணாங்க. இப்போ கூட 4.5 வருஷமா லேப்டாப்பே கொடுக்கல. மாணவர்களுக்கு வந்து 4.5 வருஷமா லேப்டாப்பே கொடுக்கல. இப்போ தேர்தலை வந்து மனதில் வைத்துக்கொண்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் வந்து அது இறுதியாண்டி படிக்கிற மாணவர்களுக்கு தான் வந்து இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்போ இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது பார்த்தீங்கன்னா 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தோம். ஏன்னா அப்போ அவங்க அது முடிச்சுட்டு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறப்ப அந்த லேப்டாப் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வசதியாக இருக்கும். இன்னொன்று ஒரு பெரிய சுமை வந்து அவங்களுக்கு தீர்வு. இல்லைன்னா அது காசு கொடுத்து வாங்கினா ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும், கல்வி கட்டணம் கட்டணும். அதெல்லாம் மனதில் வைத்து தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம். இவங்க 4.5 ஆண்டுகளாக எதுவுமே கொடுக்காம இப்போ கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள், ஏன்னா அவங்களுக்குலாம் ஓட்டிங் ரைட்ஸ் வந்துருச்சு. ஸோ அவங்களை மனதில் வைத்து தான் வந்து இப்போ லேப்டாப் கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள், அந்த மணிகண்டன் அப்படிங்கிறவங்கலாம் போயிட்டு அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வழங்குறீங்க, லேப்டாப் வழங்குறீங்க. அதில் இப்போ விஜய் சேதுபதிக்கும் மணிகண்டன் மாதிரி திரைப்பட நடிகர்களுக்கு என்ன வேலைங்கிறத நான் கேட்குறேன். புரியுதுங்களா? இப்போ அதில் ஒரு கூத்து நடந்தது. இவங்க என்னமோ இப்போ 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துட்டா நம்ம அந்த 10 லட்சம் மாணவர்களும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினப்பில் தான் கொடுத்தாங்க. ஆனால் வாங்கிட்டு வெளியே வர பசங்களே சிஎம் சார் ரொம்ப தேங்க்ஸு லேப்டாப் கொடுத்ததுக்கு, ஆனால் ஓட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காணொலியெல்லாம் பார்க்குறோம். இன்னொன்று அந்த லேப்டாப்பில் இருக்க கருணாநிதி படத்தையும் இவர் முதல்வர் படத்தையும் திண்ணர் வச்செல்லாம் அழிச்சிட்டு இது பண்ணுற பார்த்து உடனே அரசாங்கம் வந்து அதெல்லாம் அழிச்சிங்கன்னா வந்து வாரண்டிக்கு வராது உடனே அப்படி அவங்க அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து செவிமடுக்கிறதுக்கு மாணவர்கள் தயாராக இல்லை. புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே இப்படி ஏமாத்துறதுக்கு தான். இப்போ கூட பொங்கல் பணம் கூட 3000 ரூபா கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, இவங்க காணொலியில் பார்த்தேன், ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசாக கொடுக்குறாங்க, இது வந்து எங்களோட வரி பணம், என்னமோ அவங்க கை காசு கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க, இது இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கும் மாணவருக்கும் மிக தெளிவாக தெரிகிறது. இவங்க 4.5 வயசுல ஆடாத ஆட்டம்லாம் ஆடிட்டாங்க. மக்கள் விரோத ஆட்சி தான் நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து பொங்கல் பரிசு தொகை இல்லை லேப்டாப்பு எது கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து அது வாக்காக மாறாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கடையில் வந்துட்டு தனியார் தொலைக்காட்சியில் தனியார் ஊடகவியலாளர் வந்து பார்த்தீங்கன்னா முக்தார், அவர் வந்துட்டு பல பேர் பல விதமாக ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டு தான் வராரு. ஆனால் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாடார் அமைப்பை சார்ந்தவங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சு. ஆனால் அது கூட வந்துட்டு திமுக ஆட்சி வந்துட்டு முக்தார் வந்து அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவருங்க. இப்போ இதே இது சவுக்கு சங்கர் போல ஃபெலிக்ஸ் போல அவங்கெல்லாம் என்ன பாடுபடுத்துறாங்க வந்து வராகி இவங்கெல்லாம் எத்தனை வழக்கு வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து எதிர்கொண்டு வருகிறார். புரியுதுங்களா? உயர்நீதிமன்றம் வந்து அத்தனை தடவை சொல்லியாச்சு, பல தடவை வந்து அரசாங்கத்துக்கு வந்து உத்தரவின் மூலியமாக தீர்ப்பின் மூலியமாக குட்டு வச்சிருக்கு. அப்படியே மீறி அவருக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து முக்தார் வந்து அப்படியே இவங்களுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறவர். அதாவது அவங்களை சார்ந்தவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை வந்து இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்னமோ ஜனநாயகம் நாங்கள் தான் இது பண்ணுறோம், பெரிய இது நாங்கள் பண்ணுறோம், யாருக்குமே இது பண்ணுறோம், பல சுதந்திரம் நாங்கள் தான் கொடுத்துருக்கோங்கிறவங்க இவங்களுக்கு எதிர்கருத்து யார் கூறினாலும் அவர்கள் மேல் வந்து இவங்க வந்து வழக்கு பதிகிறாங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? முக்தார் அந்த மாதிரி ஆள்லாம் அவங்களோட ஜால்ராக்கள். இப்போ கூட பார்த்தா ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து பிஜேபிக்காரங்களை வந்து ஒரு செந்திலுங்கிறவர் வந்து செந்தில் வேலு அப்படிங்கிறவர் வந்து திமுக ரவுடிங்களை வர வச்சு அவங்க வந்து அடிச்சது இதெல்லாம் பார்த்தோம். அடி வாங்கினவங்களுக்கு தான் பிஜேபிக்காரங்க மேலே தான் கேஸ் போட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவங்களை பற்றி பேசவே கூடாதா, எதிர்கருத்து கூறவே கூடாதா, இவர்கள் செய்வதை வந்து இவர்கள் தவறு செய்வது வந்து சுட்டி காட்டவே கூடாதா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. புரியுதுங்களா? அதனால் முக்தார் வந்து அவங்களோட ஜால்ரா பண்ணுறவர், ஜால்ரா அடிக்கிறவர். நான் செந்தில்வேல் மாதிரி அவர் ஒரு அண்டான ஒரு சொம்பு, அதனால் அது அப்படி தான் இருக்கும். அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்க மேலே தான் வழக்கு பாயுமே தவிர அவருக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க மேலே வழக்கு பாயாது அப்படிங்கிறதா உண்மை. தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவங்கலாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் உடனே என்ன பண்ணுறாங்க, குண்டா சட்டத்தில் போட்டு அரெஸ்ட்லாம் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு வந்துட்டும் பயங்கர சப்போர்ட்டிவாக இது எல்லாமே வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது, பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதனுடைய விளைப்பாடு வந்துட்டு எலெக்ஷன் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வெளிப்பாடு ஆகுங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் வழக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதர் மேலே எத்தனை வழக்கு உயர்நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அவதூறாக பேசுகிறாரா, அவதூறு வழக்கு போடுங்க, அதுக்கு ஏன் கிரிமினல் கேஸ் போடுறீங்க? இப்போ நான் ஒருத்தரை பற்றி அவதூறாக பேசுகிறேன்னா அவன் அவதூறு வழக்கு தான் போட முடியும். இந்த மாதிரி ஒரு என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும். அதையும் உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக போயிருக்குது. இதுக்கெல்லாம் பேசணும்னா போய் சிவில் இதில் போய் பாருங்கள், போயிட்டு டிஃபமேஷன் கேஸ் போடுங்க, அவதூறு வழக்கு ஃபைல் பண்ணுங்க, ஏன் கிரிமினல் கேஸ் போடுறீங்க? ஒரு அது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து இடையில அரெஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தீயணைப்பு துறையில் தான் ஆளுங்களை கூட்டு போய் அவர் வீட்டை உடைச்சி
என்ன இதில் காட்டுற அக்கறை வந்து அரசு வந்து மக்கள் நலனில் காட்டினா நன்றாக இருக்க முடியும் தான் என்னோட. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டத்துக்கு தயாராகும் சத்துணவு ஊழியர்கள்னு சொல்லி அவங்களுடைய மெயினான கோரிக்கை என்னவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஏங்க இவங்க அதாவது அவங்க கோரிக்கை என்னன்னா, இவங்க இருக்கிறப்ப தான், இவங்க ஆட்சியில இருக்கிறப்ப தான் இவங்க தான் சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இத பண்ணுவோம், நிரந்தரம் பண்ணுவோம், ஊதிய உயர்வு குடுப்போம், பணி நிரந்தரம். இவங்க இவங்க குடுத்த வாக்குறுதி தாங்க எதுவுமே. இப்ப ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னாங்க. அதிலேயே இப்போ ஒரு ஏமாற்று வேலைன்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு, அவர்கள் சம்பளத்திலிருந்தே 10% புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் குடுக்க போறேன்னு ஒரு அதை வந்து அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களும் வந்து முழுமனதாக ஏற்றுக்கொள்ள. ஒரு சிலர் வந்து அந்த இதுக்கு அவங்க டிஎம்கேவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வந்து இது ஒரு பெரிய வெற்றி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்களே தவிர, இன்னும் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெரிய மனக்குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள், மன அழுத்தத்தில் தான் இருக்கிறார்கள். இன்னும் வந்து அவங்க வந்து போராட்டத்தை எடுத்து செல்வதற்கு தான் தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு பல அமைப்புகள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் வர்ற செய்தியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எடுத்து செல்வதற்காக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் தான் நான் வந்துட்டு மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுலேயுமே சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்துட்டு அவர் சொன்னபடி செய்யல, ஏதோ ஒப்பேத்துற மாதிரி தான் பேசியிருக்காருன்ற மாதிரி அதுதாங்க. சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கத்தில இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதில தான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறார். ம். புரியுதுங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும், இப்போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இவர்கள் வந்து இப்போ தேர்தல் நெருங்கும்போது இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு இதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதையும் முழுமனதாக வந்து அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காவல்துறையை பத்தி நம்ம எடுத்துக்கலாம். காவல்துறை வந்து எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடக்குது. தூய்மை பணியாளர்கள் நம்ம நிறைய 100 நாளுக்கு மேல ஆமா. இன்ன வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு தூய்மை பணியாளருடைய போராட்டங்கள். காவல்துறை வந்துட்டு மெத்தன போக்கோட இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கே. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? காவல்துறை மெத்தன போக்குன்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காவல்துறை வந்து அவங்களுக்குரிய பணியை வந்து செய்ய விட்டீங்கன்னா, அவங்க சிறப்பா தான் செய்வாங்க. ஆளுகின்ற வர்க்கம் வந்து அவங்கள வந்து இப்படி அடக்கி வச்சிருக்கு. அவங்கள வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. காவல்துறையில வந்து திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. காவல்துறையில் இருக்கவும் ஆக சிறந்தவர் இருக்கிறாங்க. அரசாங்கம் மேல இருக்கவங்க சொல்றத தானே அவங்க செய்ய முடியும். அப்போ புரியுங்களா? அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்ல ஆமா, வரீங்க. ஆமா. மக்களுக்கு சப்போர்ட்டா இல்ல. அரசாங்கம் சொல்றத நான் காவல்துறை கேட்கணும். இப்போ ஒரு மந்திரி சொல்றதோ, முதல்வர் சொல்றது தானே வந்து காவல்துறை வந்து கேட்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றது தானே கேட்கணும். இதில பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் காவல்துறை இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில வந்து ஒருத்தரை வந்து வெட்டி கொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்லேயே பல ஆயிரம் பேர் வந்து செல்கின்ற அரசு மருத்துவமனையில அங்க வந்து ஒருத்தரை வந்து பட்டப்பகல்ல வந்து இதுக்கு ஆர்லி மார்னிங் நினைக்கிறேன் வந்து ம். வெட்டி கொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியின் கீழ் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பல இடத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. தினந்தோறும் கொலைகள், கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏன்னா காவல்துறை வந்து ஃப்ரீயா அவங்க வந்து விடல. ம். ம். ஏன்னா யாராவது போய் காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் அது திமுக சார்ந்தவர்களாக இருந்தால் மேல இருந்து அழுத்தத்தின் பேர்ல வந்து விடுற மாதிரி சூழ்நிலை ஆகுது. அதனால நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அதனால காவல்துறை மட்டும் குறை கூறி இது கிடையாது. அவர்கள் வந்து சிறப்பாக இருக்கிறவர்கள் தான். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து தலையீட்டால வந்து அவள் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்கிறது தான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய கோவத்தையும், தாகத்தையும் எதிர்கொள்றாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.